இத ஆசைப்பட்டு தாங்க வாங்கினேன். ஆனா வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு சொல்லவே முடியலங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் என்னென்ன சொல்றேன்னு. ஆமாங்க. ரிங் லைட் பத்தி தான் நான் சொல்லவே வந்திருக்கேன். ஆசைப்பட்டு வாங்கிட்டேங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குங்க. என்னன்னா, இது வந்து நமக்கு ஃபீல்டுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா போய் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர்லாம் போட்டுட்டு 1 வாரம் கழிச்சு வந்தது. வந்தது ஒரு நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லைங்க. உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த அந்த கனெக்டர் வந்து பயங்கர ஹீட்டாகி ஷாக் அடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்க. எனக்குன்னா பயம், குழந்தைங்க ஏதாவது ஷாக் அடிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசித்து உடனே ரிட்டன் போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. ரிட்டன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. ரிட்டன் போட்டு கூட எனக்கு நிம்மதி இல்லைங்க. அது வரத்துக்கும் நான் அதை ரிட்டன் பண்ணுறதுக்கும் பட்ட பாடு என்னால் சொல்லவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிடுச்சிங்க அவன் வந்து எனக்கு ரிட்டன் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக எப்படியோ ரிட்டன் போட்டு திருப்பியும் வேறு ஒரு ஆர்டர் போட்டு இது 500ங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து 500. இது வாங்கினதும் இதில் மைக்கும் கனெக்ஷனாக இருந்ததுனால ரொம்ப உபயோகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டேன். ஆனால் வாங்கியுமே இந்த மைக்கும் எங்களுக்கு யூஸாகவே ஆகலைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகாக செட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே செட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது. கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது. 500 கொடுத்து வாங்கினது. ரிங் லைட்டுக்காக தாங்க மெயினாக நான் வாங்கினது. நம்மளோட வீடியோலாம் எடுக்கும்போது குவாலிட்டியே இல்லை, கிளாரிட்டி இல்லையேன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். ஒரு வழியாக எடுத்து செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தாச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா நான் தான் ஃபிட் பண்ணேன். அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு பெரியவங்க வந்து கேட்டு ஒரே டார்ச்சர். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா, இதெல்லாம் பெரியவங்க விஷயங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஆனால் நான் தான் ஆன் பண்ணுவேன். அதுக்கு ஒரு பிடி. இது தாங்க நான் சொன்ன ஒரு மிஸ்டேக் என்னென்னு. இதான் பயங்கர ஹீட் ஆகிடுச்சிங்க. தொடும்போது அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி அவ்வளோ சூடுங்க. அதனால தான் ரிட்டன் போட்டுட்டு புதுசு வாங்கினேன். ஆனால் இது இப்போ நல்லா இருக்குங்க. பாப்பா வந்து நான் தான் ஆன் பண்ணுவேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் அவளுக்கு. சுவிட்சை போட்டு பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி காட்டுவா பாருங்கள், எவ்வளோ அழகாக எரியும் பாருங்களேன். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்புங்க. நமக்கு எந்த மோடு வேணுமோ அந்த மோடை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். பிரைட்டாகவும் இருக்கும், அப்புறம் எல்லோயிஷாகவும் இருக்கும், டிம்மாகவும் இருக்கும். நம்ம மோடு நமக்கு எந்த மோடு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு இது வரைக்கும். நான் இதை வச்சு தான் இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே என்னோடய வீடியோஸில் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஹைட்டுக்கு நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படிலாம் இன்னும் பெருசாக்கலாம், எவ்வளோ ஹைட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்திங்களா, இது என்னோடய ஹைட்டுக்கு இருந்துச்சா, இன்னமும் ஹைட் ஆக்குறேன் பாருங்க. நானே 5 அடி, இது கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் இருக்கும் பாருங்களேன். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இதே மாதிரி சின்ன குழந்தைய நிற்க வச்சு பேசுகிறது, லைட்டு செட்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரிங் லைட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் வாங்கியிருக்க அந்த ப்ரைஸு ஒர்த்தபுளா அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை எங்கே பதிவிடுங்க. உங்களில் யார் இது மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குனீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, டான்ஸில் ஆடி என் பிள்ளைங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு. இது மாதிரி உங்களுக்கும் அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.